வழக்கறிஞர் பாண்டியன் சார். என்ன சார் அது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான மாநிலங்கள்லாம் இன்னைக்கு பட்ஜெட்டில் உபரி பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு என்னதான் நாங்கள் வளர்ச்சியில் முன்னணியில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கின மாநிலம் அப்படின்ற பட்டியலேருந்து கீழே இறங்க மாட்டேங்குது. யார் வேணாலும் கடனை வாங்கி வளர்ச்சியை மக்கள்கிட்ட காமிச்சிடலாமே, இவங்க அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றாரு சார். கடனை பொறுத்தவரை 2 விஷயம் சார். ஒன்று வந்து ஒன்றிய அரசு 80 லட்சத்துக்கு மேலே கோடிக்கு மேலே கடன் இருக்குது. அதனால் கடன் வந்து ஒரு நாடு, இப்போ நம்ம வீடு கிடையாது, வீடே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வீடு வேணும் அவசரமாக, அது முன்னாடியே வேணும்னாக்கா இஎம்ஐயில் போகிறீங்க, அப்போ கடன் வாங்குறீங்க நீங்கன்னா நீங்கள் எல்லோரும் பொதுமக்கள் அத்தனை பேரும் அதை நியாயப்படுத்துகிறோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி ஒரு நாடுங்கிறது உலகத்தில் இன்றைக்கி வந்து இந்தியாவை விட உலக நாடுகள் எல்லாத்துலேயும் மிக வல்லரசாக ஆதிக்கமாக இருக்கிற அமெரிக்கா வந்து ஹையஸ்ட்டு கடன், ட்ரம்ப்பால் வந்து நிர்வாகம் பண்ண முடியாத அளவுக்கு கடன் வந்து உச்சக்கட்டத்தில் இருக்குது. அதனால் கடன்கிறத வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுல தான் எனக்கும் வடிவேல் சாருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த உபரி நிதின்னு சொன்னார் கடைசியாக ஊபி குஜராத்தில். இது முழுக்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலிருந்து ஒன்றிய அரசுக்கு போன நிதியிலேருந்து போன விஷயங்கள் தான். பீகாராக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசம், எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். உதாரணமாக 23-24 ஒரே வருஷத்துக்கு மட்டும் ரொம்ப சிம்பிளாக ஒரு 30 செகண்டுக்குள்ளே சொல்லிடுறேன். 1.25 லட்சம் கோடி இன்கம் டேக்ஸ்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஜிஎஸ்டிலேருந்து கிட்டத்தட்ட 75,000 கோடி போகுது. டோல்லேருந்து 4,000 கோடி போகுது. 23-24 புள்ளி வரும். 100% கரெக்டு இந்த தரவில். அப்போ 2 லட்சத்தி சொச்சம் கோடி இந்த 3லேருந்து மட்டும். இதெல்லாமல் நிறையா இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து போகிற நிதி. ஆனால் நமக்கு வர்றது 2 விஷயத்தில், அதாவது கிராண்ட்டுன்னு ஒன்று, இந்த ஸ்கீம்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, வீடு கட்டுறோம்னா 60% சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இது வந்து 40% ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இந்த விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 2க்கு சேர்த்து தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக போடுவாங்க. இது ஓபிஎஸும் வந்து நிதி பத்தலைன்னு சொல்லி அவர் நிதியமைச்சராக இருக்கும்போது பேசியிருக்காரு. 50,000 கோடி தான் நமக்கு வருது ஆவரேஜாக வருஷத்துக்கு. ஒரு 6,000 கோடி சொச்சம் வந்து ரயில்வே பட்ஜெட்டில் நமக்கு வருது. அப்போ 2 லட்சம் கோடி எங்கே, 56,000 கோடி எங்கே, மிச்சம் எங்கே? அதனால தான் ₹1 நிதி கொடுத்தோம்னா மத்திய அரசு தரப்புலேருந்து சொல்லப்படுகிற விளக்கம் என்ன அப்படின்னா, எந்த திட்டத்துக்கு நிதி கொடுத்தாலும் அதை முறையாக பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்றாங்க. நீங்கள் மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், நீங்கள் அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், அதை செயல்படுத்த மாட்டாங்க. இன்னொன்று, சில திட்டங்களில் எங்கே வந்து மத்திய அரசு பெயர் வாங்கிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்தவே மாட்டுறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பிஎம்ஸ்டி பள்ளி திட்டத்தை எடுத்துக்கிட்டோம், அந்த திட்டம்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்றாங்க. இப்படி வர்ற நிதியை முறையாக பயன்படுத்துறதில்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதே போல் சில திட்டங்களை வந்து எங்கே மத்திய அரசாங்கம் பேர் எடுத்துருமோன்னு மறுக்கிறதும் இருக்குது. இப்படி இருந்ததுன்னா எப்படி அவங்க வளர்ச்சியை நோக்கி போக முடியும் அப்படின்றதான் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய விளக்கம். நல்ல உதாரணம், நீங்கள் ஒரு 18 மாநிலத்தில் பிஜேபி ஆண்டுகிட்டு இருக்கு. அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 80 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. எப்படி வேலை பார்க்குறாங்க? சாரையாக வர்றாங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் போய் ரயில்வே ஸ்டேஷனில் நின்னாலும் சரி, சென்னை சென்ட்ரலில் போய் நின்னாலும் சரி, டெய்லி இறங்கிட்டு இருக்காங்க. எப்படி என்ன சம்பளத்துக்கு இறங்குறாங்க அப்படின்னா 11,000லேருந்து 20,000 தான் அதிகமான பேர். இந்த 1 கோடி பேர் எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இவங்க வேலை பார்க்கலான்னா தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போயிடும். இந்தியாவில் ஒரு அமெரிக்கா மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எப்படி அமெரிக்காவுக்கு வந்து மாதம் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் 20 லட்சத்துக்கு சம்பளத்துக்கு நிறைய பேர் போயிட்டுருக்கோம், லட்சக்கணக்கான பேர் போயிட்டுருக்கோம். அது இப்போ ட்ரம்ப்பால் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது, அது தனி. ஆனால் போயிட்டுருக்கோம். நம்ம போகிறதெல்லாம் இப்போ நீங்கள் யாரும் 1 லட்சத்துக்கு கீழே மாதம் சம்பளத்துக்கு வெளிநாட்டுக்கு எந்த கண்ட்ரிக்கும் போகிறது, ஈவன் சாதாரண வேலைக்கு. நான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க இந்த வளர்ச்சியெல்லாம் நோக்கி போயிட்டுருக்கு, இங்கே மற்ற மாநிலங்கள்லேருந்து தொழிலாளர்கள் இங்கே வர்றாங்கன்னு. இங்கேருந்து நிறைய பேர் மற்ற மாநிலங்களில் போய் வேலை பார்க்குறாங்க. மற்ற நாட்டுக்கு 1 லட்சத்துலேருந்து இப்போ 1 லட்சங்கிறது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு. அமெரிக்கா வேற ஜப்பானு அல்லது ஆஸ்திரேலியாக்கெல்லாம் போகும்போது 5 லட்சத்துலேருந்து மாதம் 5 லட்சத்துலேருந்து அவ்வளோ போகிறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து இல்லை நீங்கள் 40 லட்சம் பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. என்ன முதலீடுகளை இந்த அரசு ஈர்த்துது அப்படின்னு நீங்கள் அண்டை மாநிலமான ஹைதராபாத்தில் பாருங்கள். சந்திரபாபு நாயுடு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம், கூகுள் கிட்டத்தட்ட $15 பில்லியன் அமெரிக்காவை விட மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை அங்கே கொண்டு போய் சேர்க்குறாரு. அது ஒரு திட்டம் கொண்டு வர. இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பல மெகா திட்டங்கள்
இன்னைக்கு ஆந்திராவில் செயல்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ இங்கே வந்து நாங்கள் வளர்ச்சின்னு சொல்லிட்டு பெரிய திட்டங்களெல்லாம் அங்கே போயிட்டு இருக்க நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தொழில் வளர்ச்சியில் முன்னணி மாநிலமாக இருக்கோம் அப்படின்னு தொடர்ச்சியாக விளம்பரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்றாங்க. நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. சரி சொல்லுங்கள். இல்லை ரெண்டு விஷயம் நீங்கள் சொன்னதுக்கு பதில் மட்டும் ரெண்டு விஷயம் பிரித்து சொல்கிறேன். ஒன்று விளம்பரத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். அது அல்லாமல் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டுறீங்க, அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதை பொறுத்து. சார் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து இந்தியாங்கிறது ஒரு கண்ட்ரி நாடு. அப்போ எல்லாத்துக்குமான ஒரு ஒன்றிய அரசு தான் அது அரசு. நீங்கள் வந்து அதில் ஃபேவர் பண்ணுறதுனால சில மாநிலத்துக்கு கூட போகுது, குறைச்சி போகுது. நீங்கள் 11.19 11.19 ஜிடிபி இப்போ இந்த வருஷத்துக்கு. அப்போ இது எப்படி சாத்தியமானுச்சு? சாத்தியத்துக்கு 2 காரணம். ஒன்று, இந்த மாதிரி பல நலத்திட்டங்கள் செஞ்சு 1000 ரூபா கொடுக்கறது உட்பட, மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்கறது உட்பட பல்வேறு நலத்திட்டங்கள் செய்யறதுனால எம்பவர்மெண்ட் ஆகுறாங்க. குறிப்பாக நான் இது உங்க முதற்கட்ட கருத்தை ஒண்ணு சொல்லிடுறேன். வெறும் விளம்பரம் மட்டும் வளர்ச்சிகளை நாங்க கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல நீங்க பட்டியலிட்டது இதெல்லாமே உண்மையிலே வளர்ச்சி தானா? இதா திமுக அரசு செய்து காட்டியுள்ளதா? இதை நான் வந்து கிளாரிஃபை பண்ண இல்ல நான் வரேன் அடுத்த ரவுண்ட் நான் வரேன். ஏன்னா விளம்பரம் சொன்னாரு. இந்த விளம்பரம் பண்றது சரின்னு சொல்றதுக்கு நான் சொல்லல, வேர்ல்டு பேங்க் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட்டிங் கண்ட்ரி ப்ரொமோஷன் ஆஸ் எ டூல் ஃபார் அட்ராக்டிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது விளம்பரம் பண்ண சொல்லுது. இல்லை சார், விளம்பரங்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த மகளிர் உதவித்தொகை விரிவாக்க திட்டம் அதை செயல்படுத்துகிறார். அதை செயல்படுத்தி முடிச்சுட்டு வெளியில் வரும்போதே வந்து ஒரு நடனக்குழு வந்து நடனமாடுது. அதை வந்து முதல்வர் பார்வையிடுறாரு. அது தொலைக்காட்சிகள்லாம் செய்தியாக வெளிவருது. அதை தான் சொல்கிறாங்க விளம்பரம். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் விளம்பரம் பண்ணாதான் ஒன்றிய அரசே அந்த விஷயத்துல தான் வந்து தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்ற. தமிழ்நாடு விளம்பரம் பண்ண வேண்டியது அவசியம் இருக்கு அப்படின்றது. அதனாலதான் நீங்க ரமேஷ் சொல்லுங்க. இல்ல நான் உங்களுக்கு நீண்ட நேரம் கொடுத்துட்டு நான் மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன் ராண்டியன் சார். அதாவது இங்கே எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உமன் எம்பவர்மெண்ட்டு அப்படிங்கிற அந்த கான்செப்டையே இந்த மகளிர் உதவித்தொகை உடைக்குது. நீங்கள் மகளிருடைய எம்பவர்மெண்ட்டுன்னா என்ன? அவங்கள சுயமாக ஒரு தொழில் செய்ய வைக்கணும், யாரையும் சார்ந்திராத ஒரு நிலைக்கு அவங்கள கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாதம் அரசாங்கத்துக்கிட்ட 1000 ரூபாயை வந்து எதிர்பார்த்து காத்திருக்க வைக்கிறாங்களே. இதில் என்ன ஒட்டுமொத்தமாக உமன் எம்பவர்மெண்ட்டே அடிபடுதே. அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு இன்னைக்கு தமிழகம் வெல்லும் பெண்கள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை முதல்வர் நடத்தி காட்டிகிட்டு இருக்காரு அப்படின்றாங்க எதிர்க்கட்சி. அந்த விஷயம் நேற்று நடந்தது ஒரு சும்மா ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் அந்த விஷயம். அது ஆக்சுவலாக ஏன்னு கேட்டால் உலக லெவல்லையே நீங்கள் இந்தியாவோட எந்த மாநிலத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க பெண்கள் முன்னேற்றத்தில். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சைனாவாக இருக்கட்டும், வளர்ந்த நாடு ஜப்பான், அமெரிக்காவாக இருக்கட்டும், இங்கே தான் வந்து இன்றைக்கும் ஜிஆர் ரேஷியோவில் பெண்கள் மட்டும் நான் சொல்கிறேன், நான் வந்து ஆண்களே சொல்லலை. இன்றைக்கி வந்து +2 முடிச்சுட்டு டிகிரி போகிறது வந்து தமிழ்நாடு மட்டும்தான் வேர்ல்டுலே நம்பர் 1. இந்த கண்ட்ரி வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி புள்ளி வரது எடுத்து பார்த்தீங்க. இல்லை நான் சொல்லிடுறேன். காமராஜர் அண்ணா காலத்திலேருந்தே தொடங்கின இந்த வளர்ச்சி, ஏன் அதுக்கும் முன்னாடி சங்க காலத்திலேருந்தே வணிகமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், தமிழர்கள் சிறந்து விளங்கியவர்கள். இந்த ஒட்டுமொத்த கிரெடிட்டையும் இந்த 4 வருஷத்துக்குள்ள இவங்க தான் செஞ்சாங்கன்னு நான் கொடுக்கல. நான் நீதி கட்சியிலேருந்து கொடுக்குறேன், 100 வருஷத்துக்கு கொடுக்குறேன். நான் எதுவுமே வந்து அதிமுகவோ திமுகவோ பிரித்து சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆருக்கு, காமராஜருக்கு, ஜெயலலிதாவுக்கு, கருணாநிதிக்கு, ஸ்டாலினுக்கு 4.5 வருஷத்தில் மிக அதிகமாக இருக்குங்கிறத வேணால் நான் ஒத்துக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதை வந்து திட்டமிட்டு இப்படி செய்கிறதுனால, டார்கெட்டடாக கரெக்டாக கொண்டு போகிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எம்பவர்மெண்ட்டு கூட போகுது. நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறத வெறும் அது வந்து உரிமை தொகை, அது வந்து இல்லை, அது 1000 ரூபா கொடுக்குற என்ன சார் உரிமை தொகை? அந்த 1000 ரூபாயை வச்சு என்ன பண்ண முடியுங்கிறார் அவர். ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு பாலை முழுசாக 30 நாளைக்கு வாங்க முடியாது. இதில் இந்த 1000 ரூபாயை வச்சு என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரு உரிமை தொகைன்னு ஒரு பேரை வைக்கிறீங்களேன்ற. அதான் அது வந்து உரிமை தொகை. கல்லூரி மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு கொடுக்குற அந்த முதல் தலைமுறைக்கெல்லாம் கொடுக்குறது உதவித்தொகை. இது ரெண்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நல்லா புரிஞ்சுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கடன் வாங்கி ஒரு மாதிரி அசிங்கமாக செலவு பண்ணுறதா அதை எடுத்துக்கக்கூடாது. ஏன் எடுத்துக்கக்கூடாது அப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து சீடு மணி,
அதாவது விதை நெல் மாதிரி அது ஆக்சுவலாக. என்ன எனக்கு புரியல, சொல்லுங்க என்ன முதலீடு இது? இப்போ நீங்கள் என்ன நடக்கும்? ஒன்றும் இல்லை சார், இப்போ எங்கள் வீட்டில் இருக்காங்க, ஒரு உங்கள் வீட்டில் இருக்காங்க, ஒரு பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு தலைமுறை வந்து டிகிரி படிக்குது அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு வந்து இந்த சாதாரண பஸ்ஸுக்கு போகிறதுக்கு, பஸ்ஸு நம்ம ஊரில் மாணவர்களுக்கு இலவசம் இருந்தால் கூட அந்த ஒரு டீ குடிக்கணும்னு வச்சுங்க, காலேஜ் போயிட்டு வந்து எங்கே போவீங்க? அந்த வீட்டில் போய் கூலி வேலை பண்ணிட்டு வரும்போது அந்த 1000 ரூபாங்கிறது அதுக்கு பெரிய உதவி. ஏன்னா அது தன்னுடைய வீட்டிலேருந்து காசு கேட்காம அவங்கள தொந்தரவுப்படுத்தாமல் இது எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுறது. இதெல்லாம் வந்து சீட் மணின்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆராய்ச்சியில் அப்போ நீங்கள் அப்படி இல்லைன்னா 11.19 வராது. நீங்கள் ஜிடிபியில் வருது இந்த 4.5 வருஷத்தில் அப்படின்னு சொன்னால் இதனுடைய வளர்ச்சி தான் அது இப்பயே காமிச்சிருக்காது. அது எப்படி சார், இது பொருளாதார நிபுணர்கள் இதை ஒத்துப்பாங்களான்னு தெரியல. மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது மூலமா ஒரு மாநிலத்தினுடைய ஜிடிபி அதிகரிக்குது அப்படிங்கறத பொருளாதார நிபுணர்கள். இந்தியாவில் ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு பல இதுல வந்து நீங்க நான் ஒன்னேன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 கோடி ரேஷன் கார்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பெண்களுக்கு பணம் கொடுத்து அது ஜிடிபியில் எதிரொலிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 70% மகளிர் குடும்ப பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு அது போய் சேரணும். நிலைமை அதுதான் இருக்கா? நீங்க சொல்லுங்க. நிலைமை அப்படிதான் இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்றீங்களா? சார் நல்லா நீங்க சொல்றது லாஜிக்கே இல்லாம இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷமா இப்பதான் வந்து அவங்க விரிவாக்க திட்டத்துக்கே போறாங்க. 4.5 வருஷமா 60-70% இல்லத்தரசிகளுக்கு கொடுக்கப்படவில்லை. அதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனா ஒரு 20% பேருக்கு கொடுத்துருப்பாங்க, இவங்களுக்கு தான் தகுதி இருக்கு அப்படின்ற அடிப்படையில் 20% பேருக்கு கொடுத்தனால ஒரு மாநிலத்தினுடைய ஜிடிபி பெரிய அளவுல வளர்ச்சியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத எப்படி ஏத்துக்க முடியும்? இப்போ இந்த 2 கோடி பேருக்கு கொடுக்கணும்னு சொல்றத நான் வந்து உண்மையிலேயே வடிவேல் சொல்றதை நான் ஆதரிக்கிறேன் ஒரு விதத்தில். இன்னொரு விதத்தில் 50% மொத்தம் 2 கோடியில் பாதி. அவர் ஏதோ சொல்ல வந்தாரா பாண்டியன் சார்? மறுபடியும் நான் உங்ககிட்ட தான் வரேன். என்னன்னா முதலீடுகளை ஈர்க்க முடியல. அதுக்கு முதலமைச்சர் வந்து முதலீடுகள் மாநாட்டை நடத்தினார். வெளிநாட்டில் போய் முதலீடை ஈர்க்கிறதுக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டார். என்ன பண்ணியும் முதலீடுகளை ஈர்க்க முடியல. அதனால மக்களை திசை திருப்புவதற்கு இந்த மாதிரி வந்து மகளிர் விரிவாக்க திட்டம், வளர்ச்சியில் தமிழகம் முதலிடம் அப்படின்னு தொடர்ந்து ஒரு விளம்பரத்தை மட்டுமே மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து முதன்மையாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. சரி, எதிர்கட்சி வைக்கிற எல்லா குற்றச்சாட்டும் தவறுன்னு நான் சொல்லலை. இங்கே 2 பேர் வச்சதுலேயும் பல போதாமைகள் இருக்குது. தவறுன்னு நீங்கள் சொல்லலை, சில இதை ஒத்துக்கிறீங்கல்ல, எதை ஒத்துக்கிறீங்க? இல்லை, இப்போ அவங்க சொன்ன இப்போ சில விஷயத்தில் இப்போ ஒன்று இது மாநில அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் சொல்கிறாங்க, பழைய ஓய்வு திட்டம். இது வந்து தப்பு இல்லை, கொடுக்கலாம். அது வந்து போதாமை தான், அதில் நான் எதுவும் மறுக்க கிடையாது. அதுக்கு வந்து வடிவேல் என்ன பண்ணணுன்னாக்கா, வடிவேல் சார் போன்றவர்கள் ஒன்றிய அரசில் செஞ்சு காமராஜர் மாதிரி இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த நிதியை வந்து வாங்கி கொடுத்தாங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். என்ன நிதி கொடுக்கலன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். சொன்னாங்க சார், சார் சொன்னாங்க 2023 24 வரைக்கும் இவ்வளோ நிதி கொடுத்துருக்காங்க. நான் புள்ளிவிவரமாக சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்க. 2023 24 வரைக்கும் மத்திய அரசாங்கம் வரி பங்கீடா மட்டும் 72,049 கோடி கொடுத்துருக்கு. 2024 2025 நிதியாண்டில் 73,109 கோடி மாநில அரசு கொடுத்துருக்கு. மெட்ரோ திட்டம் 2வது இதுக்கு வந்து 63,000 கோடி மத்திய அரசு கொடுத்துருக்கு. என்ன மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல? நீங்க வாக்குகளை திமுக அரசாங்கம் கேட்டு வாங்க மக்கள் கிட்ட. ஆனா நாங்க மத்திய அரசாங்கம் கிட்ட பேசி நாங்க நிதி இங்க வாங்கி கொடுக்கணும். என்ன நிதி கொடுக்கல? எல்லா நிதிகளும் இங்க மாநில அரசுகளுக்கு கொடுத்துருக்கு. இங்க பொய்யே எல்லாத்துக்கும் பொய் சொல்றாங்க. இங்க எந்த இடத்துல எல்லாம் திமுக லாக் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து நிதி பற்றாக்குறை மத்திய அரசு கொடுக்கல, தமிழை வந்து பாஜக அரசு ஒடுக்குது அப்படின்னு. நான் தெளிவா சொல்றேன், தமிழை இன்னைக்கு வந்து ஒடுக்கி இந்திய கட்டாய மொழி ஆக்குனப்ப யார் ஆட்சியில் இருந்தா? திமுகவும் காங்கிரஸும் தான் கூட்டணியில் ஆட்சியில் இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ் பேசக்கூடிய திமுக எத்தனை தமிழ் பல்கலைக்கழகங்களை உருவாக்கி இருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை உருவாக்கி இருக்கு? இன்னைக்கு வந்து தமிழ் தேர்வு நடக்குது சார். முதுநிலை ஆசிரியர்கள் வந்து தமிழுக்கு தேர்வு எழுதுறாங்க சார். 85,000 ஆசிரியர்கள் ஃபெயில் ஆயிருக்காங்க. மாணவர்கள் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க ஆசிரியர்கள் 85,000 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்கிறது தமிழுக்கு எவ்வளவு பெரிய அவமரியாதை. இதுதான் திமுக அரசாங்கம் தமிழை வளர்க்க கல்வியில முதன்மை மாநிலம்ன்றாங்க. அதான் சார், முதன்மை மாநிலம் தான். 85,000 ஆசிரியர்கள் தமிழ் பாடத்தில் ஃபெயில் ஆகிறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு வெக்கக்கேடான ஒரு விஷயம். இதை மற்ற மாநிலத்தில் இருக்க பாக்குறவனா சிரிக்க மாட்டானா? தமிழுக்கு அவ்வளவு முன்னுரிமை கொடுக்குற இந்த மாநிலத்தில் இப்படி ஒரு அவலநிலை அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம். ஹிந்தி எதிர்ப்பு, 3 மொழி கொள்கையை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு
தமிழுக்கே இவங்க தமிழுடைய வளர்ச்சிக்கே எதையுமே செய்யல எந்த வளர்ச்சியும் செய்யல சார். தமிழுக்கு என்ன இருக்கையை உருவாக்கி கொடுத்துட்டாங்களா? இன்னைக்கு பாரதியாரை எந்த இடத்துல வச்சிருக்காங்க? இன்னைக்கு பாரதியோட நிலைமை என்ன, கலைஞர் கருணாநிதியோட நிலைமை என்ன, அண்ணாவோட நிலைமை, இவங்களை ராஜ மரியாதை வச்சு கொண்டாடுறாங்க சார். இன்னைக்கு இது போக மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அருமையான திட்டங்கள்லாம் ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய நவோதயா பள்ளிகளை இங்கே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, நீட்டை அனுமதி பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஏஏ கொண்டு வரக்கூடாதுங்கிறாங்க, சிபிஐ உள்ள வரக்கூடாதுங்கிறாங்க, இடி உள்ள வரக்கூடாதுங்கிறாங்க, ஜிஎஸ்டி கொண்டு வரக்கூடாதுங்கிறாங்க, டாஸ்மாக்ல வர நிதியை வந்து ஜிஎஸ்டியோட இணைக்கிறோம்னா அதை கொண்டு வரக்கூடாதுங்கிறாங்க. இது மாதிரி நீங்க ஏகப்பட்ட பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டில கொண்டு வரணும். இதுக்கான பதில நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.